வணக்கம். இது தந்தியில் நின்று வரவேற்பது பிரியவதனா. காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் மரணம். தென் மாவட்டங்களில் தொடரும் வெள்ளப்பெருக்கு என பரபரப்புகளும் திருப்பங்களும் நிறைந்த நாள் இன்று. முதலில் ரீபோஸ்ட் மேட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி MLAவுமான EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அரசியல் கட்சி தலைவர்கள், காங்கிரஸ் தொண்டர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி. EVKS இளங்கோவன் உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. மனதில் பட்டதை பேசிவிடக்கூடிய பண்புக்கு சொந்தக்காரர் என இரங்கல். துணிச்சலும் கொள்கை பிடிப்பும் கொண்ட தலைவர் என ராகுல் காந்தி புகழஞ்சலி. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. தாழ்வான பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. குற்றால அருவிகளில் 3வது நாளாக காட்டாற்று வெள்ளம். மழை முன்னெச்சரிக்கை மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை. அணைகளில் நீர் இருப்பை கண்காணித்து மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த பின் தண்ணீர் திறக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். வங்கக்கடலில் நாளை உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்பு. தமிழகத்தை நோக்கி நகரும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று தகவல். அரசியல் சாசனத்தை காரணம் காட்டி சிலர் தங்கள் தோல்வியை மறைக்க பார்க்கின்றனர். மக்களவையில் இன்று நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் காங்கிரஸ் மீது பிரதமர் மோடி விமர்சனம். துரோணாச்சாரியார் ஏகலைவனின் விரலை வெட்டியது போல இந்த தேசத்தின் விரலை வெட்டிவிட்டீர்கள். அதானி விவகாரம், அக்னிவீர் திட்டம் உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று ஆவேசம். கோவில்பட்டி சிறுவன் கொலை வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் இன்று கைது. சிறுவனை ஓரினச் சேர்க்கைக்கு அழைத்து கொலை செய்ததாக முதற்கட்ட விசாரணையில் அதிர்ச்சி தகவல். தெலங்கானா போலீசாரால் கைது செய்யப்பட்ட நடிகர் அல்லு அர்ஜுன் இன்று ஜாமீனில் விடுவிப்பு. இடைக்கால ஜாமீன் ஆவணங்கள் தாமதமாக கிடைத்ததால் சஞ்சல்குடா சிறையில் ஓர் இரவை கழித்தார். இரவே ஆவணங்கள் கிடைத்தும் சிறைத்துறை விடுவிக்கவில்லை என அல்லு அர்ஜுன் தரப்பு குற்றச்சாட்டு. காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் இன்று காலமானார். அவரது உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். செய்தியாளர் சம்பத் வழங்கிய தகவல்கள் இவை. பெரியாரின் சகோதரர் கிருஷ்ணசாமியின் மகனான சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்பட்ட EVK சம்பத்தின் மூத்த மகனாக 1948ஆம் ஆண்டு EVKS இளங்கோவன் பிறந்தார். சென்னை மாநில கல்லூரியில் படிக்கும்போதே காங்கிரஸ் மாணவரணி செயலாளராக செயல்பட்டார். முதலாக 1984இல் சத்தியமங்கலம் தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட EVKS இளங்கோவன் 2004இல் கோபிச்செட்டிப்பாளையம் மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அரசில் மத்திய இணையமைச்சராக பதவி வகித்தார். தமிழக காங்கிரஸ் தலைவராக 2 முறை பதவி வகித்த EVKS இளங்கோவன் கட்சியில் இருந்த அனைத்து தரப்பினருடனும் இணக்கமான நட்புறவை கொண்டிருந்தார். 2023இல் தனது திருமகன் ஈவேரா மறைவால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற EVKS இளங்கோவன் 34 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் MLAவாக சட்டப்பேரவை சென்றார். இந்நிலையில் உடல்நலக்குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழலில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிர் பிரிந்தது. EVKS இளங்கோவன் மறைவை ஒட்டி அவரது குடும்பத்தினருக்கும் கட்சியினருக்கும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் ஸ்டாலின், தவிக தலைவர் விஜய் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னை மணப்பாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழக காங்கிரஸ் தலைமையகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் கட்சி கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. செய்தியாளர் சம்பத் வழங்கும் கூடுதல் தகவல். உடல்நலக்குறைவால் மறைந்த EVKSின் இளங்கோவன் உடல் மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கட்சித் தலைவர்களும் அவரது தொண்டர்களும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நாளை பிற்பகல் 3 மணி அளவில் முகலிவாக்கத்தில் உள்ள LNT காலனி மின்மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளது. பிரியா, தகவல்களுக்கு நன்றி சம்பத். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் பரவலாக இன்றும் கனமழை வெளுத்து வாங்கியது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். இதனிடையே கனமழை குறித்து பொதுமக்களுக்கு உரிய எச்சரிக்கை விடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். விவரிக்கிறார்கள் சங்கரன் மற்றும் ராமசுந்தரம். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் மற்றும் சுற்றுப்புற சாலைகளில் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர்.
இதனைத் தொடர்ந்து மழைநீரை அகற்றும் பணிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் இன்று முழு வீச்சில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளில் மழைநீர் தேங்கி வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் சிரமத்தை எதிர்கொண்டனர். தாமிரபரணி கடலில் கலக்கும் புன்னக்காயல் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ள நீரில் தத்தளித்தன. நெல்லை தாமிரபரணி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோவில் மூழ்கியுள்ளது. அம்பை அருகே திருப்புடை மருதூரில் 15,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. இதுகுறித்து அம்பையைச் சேர்ந்த விவசாயிகள் முத்து ஐயப்பன், பண்டாரம் ஆகியோரிடம் பேசினோம். 30,000 வாழை போட்டிருக்கோம். 30,000 வாழையில் இப்போ முந்தானத்து பெஞ்ச மழையில் ஒரு 15,000 வாழைக்கு மேலே எல்லாம் சாஞ்சிட்டு, நெல் பயிர் கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கர் கிட்ட தண்ணியில் மூழ்கி மோசமான நிலைமையில் இருக்குது. இன்னும் ஏன்பா வயல் பக்கத்தில் இன்னும் போக முடியல, அது ஆற்று வெள்ளம் வந்துக்கிட்டு இருக்கு. அநேகமாக வெள்ளம் வடிஞ்சதுக்கப்புறம் வாழைப்புறமே சுத்தமாக போயிடும். நான் ஒரு 1000 வாழை போட்டிருக்கேன். நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் KA நேரு இன்று ஆய்வு செய்து பணிகளை துரிதப்படுத்த உத்தரவிட்டார். செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கும் கூடுதல் தகவல். நெல்லை மாவட்டத்தில் தொடர்ந்து 3வது நாளாக கனமழையானது பெய்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் காட்டாற்று வெள்ளம், அதேபோல கடனாநதி, ராமநதியிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் உள்ளிட்டவைகள் கலந்து சுமார் 70,000 கனஅடிக்கு மேலே சென்றது. தற்போது படிப்படியாக தாமிரபரணி ஆற்றின் வெள்ள நீரானது குறைந்து வருகிறது. இருந்த போதிலும் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும், ஆற்றங்கரை பகுதிக்கு பொதுமக்கள் இறங்க வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மழை வெள்ள சூழலை கருத்தில் கொண்டு திருச்செந்தூர் கோவிலுக்கு வருகை தருவதை இன்றும் நாளையும் தவிர்க்குமாறு வெளியூர் பக்தர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் இன்று அறிவுறுத்தியுள்ளார். குற்றால அருவிகளில் 3வது நாளாக இன்றும் காற்றாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்தது. தென் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையை அடுத்து முன்னெச்சரிக்கை மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார். செய்தியாளர் சங்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். வங்கக்கடலில் நாளை உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுப்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றும், அது தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற தகவலையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பிரியா, தகவல்களுக்கு நன்றி சங்கரன். திரையரங்கில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் ஜாமீனில் இன்று விடுதலை செய்யப்பட்டார். உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு எல்லா வகையிலும் துணையாக இருப்பேன் என அவர் உறுதியளித்துள்ளார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜா. தெலுங்கு மட்டுமின்றி தமிழ், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற புஷ்பா திரைப்படத்தின் 2ஆம் பாகம் கடந்த 5ஆம் தேதி வெளியாகி 1000 கோடிக்கு மேல் வசூலை குவித்து சாதனை படைத்துள்ளது. ஹைதராபாத்தில் புஷ்பா 2 திரையிடப்பட்ட திரையரங்கிற்கு நடிகர் அல்லு அர்ஜுன் சென்றபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி படம் பார்க்க வந்த ரேவதி என்கிற 39 வயது பெண் உயிரிழந்தார். அவரது மகனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிரிழந்த ரேவதி குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்குவதாக அல்லு அர்ஜுன் அறிவித்தார். இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணின் கணவர் அளித்த புகாரின் அடிப்படையில் நடிகர் அல்லு அர்ஜுன் நேற்று திடீரென கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. எதிர்பாராமல் நிகழ்ந்த இறப்பிற்கு தனி ஒருவரை மட்டும் குற்றம் சாட்டி கைது செய்வது ஏற்புடையது அல்ல என பல்வேறு திரையுலக பிரபலங்கள் கண்டனம் தெரிவித்தனர். அல்லு அர்ஜுனுக்கு நாம்பள்ளி நீதிமன்றம் 14 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கிய நிலையில் அவருக்கு தெலங்கானா உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது. ஆனால் இடைக்கால ஜாமீன் தொடர்பான ஆவணங்கள் தாமதமாக கிடைத்ததால் அல்லு அர்ஜுன் நேற்று இரவு சஞ்சல்குடா சிறையில் அடைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை விடுவிக்கப்பட்ட அல்லு அர்ஜுன் வீடு திரும்பியதும் அவரது குழந்தை மற்றும் மனைவி ஆறு தழுவி கண்ணீர் மல்க வரவேற்றனர். செய்தியாளர்களிடம் பேசிய அல்லு அர்ஜுன் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு மீண்டும் ஒருமுறை இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருப்பேன் எனவும் தெரிவித்தார்.
I'd like to thank everybody from all over. ரசிகர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் நலமா இருக்கேன். எனக்கு ஆதரவாக இருந்த எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. தியேட்டர் கூட்ட நெரிசலில் பெண் உயிரிழந்தது துரதிருஷ்டவசமான சம்பவம். இதுக்காக நாங்கள் வருத்தப்படுறோம். தெலுங்கு திரையுலக பிரபலங்கள் விஜய் தேவர்கொண்டா, ராணா உள்ளிட்ட பலர் அல்லு அர்ஜுனை இன்று நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். செய்தியாளர் ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். நடிகர் அல்லு அர்ஜுன் கைதாகி இன்று காலை விடுதலையானார். அவருடைய ஜாமீன் ஆவணங்கள் நேற்றே கிடைக்கப்பெற்றதாகவும், ஆனால் சிறை நிர்வாகம் திட்டமிட்டே அவரை சிறையில் ஒரு நாள் அடைத்தது என்று அவர் வழக்கறிஞர் தரப்பு குற்றச்சாட்டாக இருக்கிறது. மேலும் இது தொடர்பாக நாங்கள் சட்டப்படி அணுகுவோம் என்று இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த உள்ள விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரியா, நன்றி ராஜா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் மக்களவையில் இன்று சிறப்பு விவாதம் நடைபெற்றது. தகவல்களுடன் செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்துள்ளார். ரமேஷ்குமார், ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா எப்போது தாக்கலாக உள்ளது? இன்றைய அவை நடவடிக்கைகள் குறித்து முழு விவரங்களை சொல்லுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 75 ஆண்டுகள் ஆவதை முன்னிட்டு மக்களவையில் 2 நாட்கள் சிறப்பு விவாதம் நடைபெற்றது. இதில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். மக்களவையில் சிறப்பு விவாதத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி, அரசியல் சாசனத்தை காரணம் காட்டி சிலர் தங்கள் தோல்வியை மறைக்க பார்க்கின்றனர் என காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடினார். சிலர் தங்களது தோல்வியை மறைக்க அரசியல் சாசனத்தை காரணம் காட்டுகின்றனர். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது கூட காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்லாத போதுதான் வழங்கப்பட்டது. நேரு முதல் ராஜீவ்காந்தி வரை இடஒதுக்கீட்டை கடுமையாக எதிர்த்தவர்கள். விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, துரோணாச்சாரியார் ஏகலைவனின் விரலை வெட்டியது போல் இந்த தேசத்தின் விரலை பாஜக வெட்டிவிட்டதாக கடுமையாக விமர்சித்தார். அக்னிவீர் திட்டத்தின் மூலம் இளைஞர்களின் விரல்கள் துண்டிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள விமான நிலையங்கள், துறைமுகங்கள், பாதுகாப்பு நிறுவனங்கள் அனைத்தையும் அதானிக்கு கொடுத்து விட்டீர்கள். அம்பானி, அதானியின் கடன்களை தள்ளுபடி செய்து விவசாயிகளின் விரல்களை துண்டித்து விட்டீர்கள். முன்னதாக மக்களவையில் பேசிய திமுக எம்பி ஆர் ராசா பாஜகவை தீய சக்தி என குறிப்பிட்டார். ஆர் ராசாவின் பேச்சுக்கு பாஜக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவருக்கு ஆதரவாக திமுக உறுப்பினர்கள் முழக்கமிட்டதால் அவையில் கடும் அமளி நிலவியது. தொடர்ந்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆன்மாவை தகர்க்கும் வேளையில் பாஜக இறங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மத்திய அமைச்சரவை கடந்த வியாழக்கிழமை ஒப்புதல் வழங்கிய நிலையில் இந்த மசோதா வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வரும் திங்களன்று மக்களவையிலும் புதன்கிழமை என்று மாநிலங்களவையிலும் அறிமுகம் செய்யப்படும். இரு அவைகளிலும் விரிவான விவாதத்திற்கு பின்னர் இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்காக அனுப்பப்படும். 2029 மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரியா, நன்றி ரமேஷ். ஆன்டிபயோட்டிக்ஸ்களுக்கு கட்டுப்படாமல் மனிதர்களை மரணம் வரை கொண்டு செல்லும் கிருமிகளுக்கு எதிரான புதிய மருந்தை கண்டுபிடித்து இந்திய மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இதுகுறித்து மருத்துவ வல்லுநர்களுடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய நேர்காணல் இது. மனிதர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படும் போது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வகையில் ஆன்டிபயாட்டிக்ஸ் மருந்துகளை மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். தவிர தலைவலி, ஜுரம் என எதற்கெடுத்தாலும் தானாகவே மெடிக்கல் சென்று மருந்து மாத்திரைகளை வாங்கி உபயோகிக்கும் பழக்கத்தால் அதீத ஆன்டிபயாட்டிக்ஸ் பயன்பாடு காரணமாக ஒரு குறிப்பிட்ட மருந்துக்கு கட்டுப்படாமல் பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் மிக சக்தி பெற்றதாக மாறிவிடுகின்றன. ஒரு கட்டத்தில் நம் உடலுக்குள் எவ்வளவு மருந்துகள் செலுத்தப்பட்டாலும் வைரஸ், பாக்டீரியாக்கள் அதை எதிர்த்து வாழ பழகிக் கொள்ளும். இதனால் நோய்களின் வீரியம் மருந்துகளுக்கு கட்டுப்படாமல் இறுதியில் நோயாளியை மரணத்திற்கு அழைத்துச் சென்று விடுகிறது. ட்ரக் ரெசிஸ்டன்ட் நிமோனியா எனப்படும் இந்த பிரச்சனையால் உலகம் முழுவதும் ஆண்டுக்கு 20 லட்சம் பேரும், இந்தியாவில் 6 லட்சம் பேரும் உயிரிழப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மருந்து மாத்திரைகளுக்கு கட்டுப்படாத ட்ரக் ரெசிஸ்டன்ட் நிமோனியாவை கட்டுப்படுத்த உலக அளவில் பல ஆண்டுகளாக ஆராய்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் நஃபித்ரோமைசின் என்ற புதிய ஆன்டிபயாட்டிக் மருந்தை உள்நாட்டிலேயே தயாரித்து இந்திய மருத்துவ வல்லுநர்கள் சாதனை படைத்துள்ளனர். இந்திய உயிரி தொழில்நுட்பத்துறையும் ஒகாட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனமும் இணைந்து தயாரித்துள்ள இந்த நஃபித்ரோமைசின் ஆன்டிபயாட்டிக் தற்போது நடைமுறையில் உள்ள மருந்துகளை விட 10 மடங்கு அதிக செயல்திறன் கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் இந்த மருந்து நீண்ட காலத்திற்கு நுரையீரலில் செயல்படும் என்பதால் ஒரு நாளுக்கு 500 mg என 3 நாட்களுக்கு எடுத்துக்கொண்டால் போதும். ட்ரக் ரெசிஸ்டன்ட் நிமோனியாவுக்கு எதிரான சிகிச்சையில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். 3 கட்ட மருத்துவ பரிசோதனைகளில் நிமோனியாவுக்கு சிகிச்சை அளிப்பதில் நஃபித்ரோமைசின் 96.7% செயல்திறனை காட்டி அசத்தி உள்ளது. சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த பொது மருத்துவர் டாக்டர் அனுஷாவிடம் பேசினோம். இந்த நஃபித்ரோமைசினை ரெகுலரா பயன்படுத்தலாமா, இல்ல மற்ற மருந்துகள் எல்லாம் வேலை செய்யாம போகும் பட்சத்துல தான் கடைசியா இதை பயன்படுத்தணுமா? இந்த மாதிரி புது ட்ரக்கை எடுத்த உடனே நம்ம ஒரு பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இந்த குரூப் ஆஃப் ட்ரக் லைக் அசித்ரோமைசின் எடுத்திருக்காங்க, ஒரு தொண்டை வலியோ இல்ல அப்பர் ரெஸ்பிரேட்டரின்னு சொல்லுவோம், அந்த மூக்கு வாய் இந்த இதுல இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு கொடுத்து அது சரியாக வேலை செய்யலன்னா கொடுக்கறதா பெட்டர். ஏன்னா நியூ ட்ரக்ஸ் எடுத்த உடனே கொடுத்தோம்னா நிறைய ரெசிஸ்டன்ஸ் வரதுக்கான சான்சஸ். மருந்துகளுக்கு கட்டுப்படாத சூப்பர் பக்ஸ்களுக்கு எதிராக இந்த மருந்து லைஃப் சேவிங் மெடிசனா பயன்படுமா? இப்போ இந்த நஃபித்ரோமைசின் இப்பதான் வந்திருக்கு மார்க்கெட்க்கு. ஸோ எனப்பா இப்போ இந்த ட்ரக் மார்க்கெட்டுக்கு வரனா அவங்களே நிறைய ஸ்டடி பண்ணி தான் வந்திருக்கும். பட் when comes to ஜென்ரல் பப்ளிக் இட் கொஞ்சம் டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இனிமே வரப்போற ரிசர்ச்ல தான் இது சூப்பர் பக் அளவு இருக்குமாங்கிறது தான் நமக்கு இனிமே தான் தெரியும். 500 கோடி ரூபாய் முதலீட்டில் 14 ஆண்டுகள் தீவிர ஆராய்ச்சிக்கு பின் நஃபித்ரோமைசின் மருந்தினை தயாரித்து இந்திய மருத்துவர்கள் சாதனை படைத்திருப்பது மருத்துவ உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த மருந்தியல் துறை வல்லுநர் டாக்டர் பிரிஸ்லி விவேக்குமாரின் கருத்து இது. இந்த மருந்தையும் தொடர்ச்சியா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பயன்படுத்தும் போது கிருமிகள் இதையும் எதிர்க்கக்கூடிய ஒரு திறனை பெற்றுவிடுமா? கண்டிப்பாக இதையும் நம்ம கவனமா யூஸ் பண்ணணும். இல்லட்டா ரொம்ப நம்ம இரேஷனலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், இதுக்கும் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகி அதுவும் பயனற்றதாக போய்விடும். நஃபித்ரோமைசின் தற்போது மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பின் இறுதி ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. ஒப்புதல் கிடைத்தவுடன் அடுத்த ஆண்டு முதல் மிக்னாஃப் என்ற பெயரில் சந்தையில் விற்பனைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவில்பட்டியில் 10 வயது சிறுவன் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞரை போலீசார் இன்று கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முழுமையான தகவல்களை வழங்க செய்தியாளர் சசிதரன் இணைந்துள்ளார். சசிதரன், சிறுவன் கொலைக்கான காரணம் என்னவென்று தெரிய வந்ததா? காவல்துறையின் விசாரணை குறித்து விவரிங்க. கோவில்பட்டியில் 10 வயது சிறுவன் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சிறுவனின் உறவினர்கள் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் தொடர்புடைய அதே பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி என்கிற இளைஞரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சிறுவன் ஓரின சேர்க்கைக்கு பலவந்தப்படுத்தி கொலை செய்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக சிறுவனை போலீசார் தேடிய போது இந்த வாலிபரும் உடன் சேர்ந்து தேடியிருப்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பிரியா. சசிதரன், ஓபன் ஏஐ நிறுவனத்தின் முன்னாள் ஊழியரான இந்திய வம்சாவளி இளைஞர் சுச்சீர் பாலாஜி அமெரிக்காவில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 26 வயது இளைஞரான சுச்சீர் பாலாஜி செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான ஓபன் ஏஐயில் 4 ஆண்டுகள் பணியாற்றியவர். கடந்த ஆகஸ்ட் மாதம் அந்நிறுவனத்திலிருந்து வெளியேறிய சுச்சீர் பாலாஜி ChatGPT காப்புரிமை விதிகளை மீறுவதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இந்நிலையில் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அவரது உடல் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இவரது மறைவிற்கு எலான் மஸ்க் உள்ளிட்ட பலரும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.